அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துக்கு. இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி, அதாவது அவங்க கூட இருந்த சஹாபாக்களை பற்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று நற்செய்தி சொன்னார்களோ, அதே மாதிரி நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதர்களின் சில அடையாளங்களை நமக்கு அறிவித்து காமிச்சிருக்காங்க. இந்த அடையாளங்களை நம்மகிட்ட இல்லாமல் நம்ம பாதுகாத்து நம்ம வாழ்கிறதுக்கு அது என்னென்ன அடையாளங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வோட தூதர் சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்கும்போது சொன்னாருங்க. அதாவது நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதர்கிட்ட 3 அடையாளம் இருக்கும். அது என்னென்ன அடையாளம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப, அல்லாஹ்வும் அவரோட தூதர் தான் அறிவார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரகத்துக்குன்னு செல்லக்கூடிய மனிதன்கிட்ட 3 அடையாளம். முதலாவது அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இரக்கமே அவர்கிட்ட இருக்காது. பொதுவாக நம்ம நிறையா மனிதரை பார்ப்போம், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. இவருக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இருக்காதா, ஏன் இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிறார் நம்ம பார்ப்போம். அப்படி மனிதர்கள் மீதும் மற்ற உயிரினங்கள் மீதும் என்ன செய்யுது, இரக்கமே இல்லாமல் இருக்கிறது. அந்த இரக்கமற்ற குணம் இதுவும் நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதனின் முதல் அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இரக்கம்ங்கிறது நமக்கு தானாக வரணும். ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை சொல்கிறப்பையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறப்ப நம்ம அறியாமல் நம்ம கண்ணிருந்து கண்ணீர் வந்துடும். அப்படி இரக்கம் இருக்கணும் நம்ம மனிதரில். மனிதனாக பிறந்தா கல்லுக்குள்ளே எப்படி ஈரம் இருக்கோ அதுவே மனிதன்கிட்ட கொஞ்சமாவது இரக்கம் இருக்கணும். இரக்கமற்ற மனிதனோட இருக்கவே கூடாது. அதாவது நரகத்துக்கு செல்லக்கூடிய மனிதனின் முதல் அடையாளமே இரக்கமற்ற இருப்பதுன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. இரண்டாவது அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அகம்பாவமாக கொள்வது. அதாவது என்னால் தான் எல்லாமே முடியுது, மற்ற யாராலும் இது செய்ய முடியாது, நான் தான் சொல்லி என்ன செய்கிறது, அகம்பாவம் கொள்வது. ஷைத்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுக்கெல்லாம் தலைவராக ஷைத்தானை என்ன செய்தான், இமாமாக ஆக்கி வைத்தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அந்த ஆதமுக்கு சஜிதா செய்ய சொல்லும்போது மலக்குமார்கள் அனைவரும் சஜிதா செய்யும்போது ஷைத்தான் அகம்பாகத்துடன் பேசினான். என்ன சொன்னான், இவன் களிமண்ணால் படைத்தவன், நான் நெருப்பால் படைத்தவன், இவனுக்கு போய் நான் சஜிதா பண்ணுறதா அப்படின்னு அகம்பாவத்துடன் பேசினான். அவன் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தவன், அல்லாஹ்வின் கோபத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்தவன். அப்படி அகம்பாகத்துடன் பேசுகிற பாருங்க, நான் தான், அதாவது தாயிட்டையும் சரி தந்தையிட்டையும் சரி மற்ற உறவுகள்கிட்ட யார்கிட்டையுமே இதாவது நான் தான் பெருமையாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவர்களை இழிவாகவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மனிதருக்கும் ஏதாவது ஒரு திறமையை வைத்து தான் இருக்கேன். ஒருத்தருக்கு கல்வியை கொடுக்குறேன், அது மூலம் அறிவை கொடுக்குறேன். சில பேர்த்துக்கு மற்ற திறமையை கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சு தான் கிடைக்குது. அதுக்காண்டி அவங்க படித்த தான் திறமையானது, மற்றவர்களை இழிவாக கருதாகாமல் அகம்பாவத்துடன் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால் அவன் அன்று சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மூன்றாவது குணமும் சைத்தான் குணம்தான், பெருமை. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் அதிகமாக பெருமை கொள்கிறார்களோ அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று கூறினார்கள். பெருமையே கொள்ளக்கூடாது. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. ஏதாச்சும் கிடச்சிச்சா உங்களுக்கு பரவாயில்லையே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு நிறைய வசதியை கொடுத்துருக்கணும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி, இல்லை என்னால் தான் கிடச்சிச்சு, நான் தான் இதை உருவாக்குனேன்னு சொல்லி, இதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் தான் உழைத்தேன்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடாமல் எதுவுமே கிடைக்காது. சூரா காஃபில் பார்த்தீங்கன்னா 2 சஹாபாக்கள், அதாவது 2 மனிதர்கள் பேசிக்கிறாங்க. ஒரு மனிதர் அவர் வசதி வாய்ப்பை காட்பதற்காக அவர் சொந்தத்திட்ட கூட்டு போகிறாரு. அதை சொந்த தோட்டத்துக்கு உள்ளே நுழைந்தவுடன் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறார், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா மாசா அல்லாங்கிறார். அதுக்கு அவர் ஒன்றுமே செய்யல. பரவாயில்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நிறைய வளங்களை வழங்கி விடுறார், அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு சொன்னப்போ, இல்லை நான் சம்பாரித்து நான் உருவாக்கினது என்று அந்த மனிதன் கூறினான். உடனே அல்லாஹ் அவருக்கு படிப்பினை காட்பதற்காக இரவோடு இரவாக ஒரு காற்றையும் மழையும் தான் அனுப்பினான். அந்த தோட்டம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விட்டது. நினச்சி பாருங்கள், அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் நினைக்காமல் எதுவும் நடக்காது. தப்பெருமை, ஷைத்தானுக்குள்ள இந்த 3 குணங்களும் ஷைத்தானிடம் உள்ளவை.
இரக்கம் இல்லாதது, அகம்பாவம் கொள்வது, பெருமை கொள்வது. ஃபிரௌன் அவன் பெருமையாக கொண்டான், பெருமையாக பேசினான். தான் தன்னை தான் வணங்கணும், தன்ட்ட தான் இருக்கணும்னு சொல்லி பெருமையாக என்ன செஞ்சான், அகம்பாவம் கொண்டான். இரக்கமற்றவனாக இருந்தான், பெருமை பேச இருக்கக்கூடிய கடைசியில் அவன் என்னானயா, மண்ணுக்குள் மண்ணாக புதைந்தான். மண்ணுக்குள்ளே கூட அவனை மண்ணு கூட அரிக்கக்கூடாது, மர்ம நாள் வரைக்கும் அவனை அத்தாச்சி வைப்பேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னான். இந்த 3 குணத்தையும் நம்மளிருந்து நம்ம தவித்து கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒரு குணம் இருந்தால் கூட நாளடைவில் நம்ம தவித்துக்கிட்டு அல்லாட்ட தௌபா செஞ்சு, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த 3 குணமும் எங்களுக்கோ எங்களோட வாரிசுகளுக்கோ எங்கள் சொந்த பந்தம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட இரு கரங்கள் இது துவா செய்யணும். அல்லாவோட தூதர்கிட்ட அல்லாஹ் கூறினான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்புலேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நரக நெருப்பு நம்ம சொல்கிறோம், அது ஈஸியானது இல்லை. இங்கே எரிக்கும் நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த குணங்கள் வராமல், இந்த 3 தன்மை நம்மள்கிட்ட வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை பாதுகாப்பானாக என்று நம்ம அதிகமாக துவா செய்யணும். இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா புகாரியில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளையும் நம்ம சமுதாய மக்கள் அனைவருக்கும் இந்த குணம் வராமல் பாதுகாப்பான என்று துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.